பாலிஷ் நிறையா நான் கடை போட்டேன் பாலிஷ் ஷைனிங்காக வருது டீசல் அப்ளை பண்ணிக்கிறேன் சும்மா சாதாரண காட்டன் துணி இந்த பாலிஷ் துணி எதாவது பாலிஷ் ஏறாது பாலிஷ் சுத்தம் காட்டன் துணிங்க சும்மா லேட்டாக இருக்குது வேலைக்கு சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பாலிஷ் அடிக்கிறது அப்படியே மேலே அப்படியே துடைக்கிற மாதிரி மாறுபார் கலர் மாறுபார் அப்படியே மாறுபார் ஷைனிங் வரும் பாருங்க ஷைனிங்கா ஷைனிங்கே கொடுத்துருவோம் ஏய் உட்காரு யாரும் எழுந்திருக்காது உட்காரு கை மாட்டிடும் அவங்க பாக்குறவங்க அவங்க திங்ஸை செய்யணும் இன்னும் கொஞ்சம் கலர் லேசாக டீசல் அப்ளை பண்ணிட்டு நல்லா நல்லா டைட்டாக துணி கீழே நடுவு இன்னும் லைட்டாக கொஞ்சம் அது கையில தான் இருக்கு எல்லாமே கையும் காலும் தான் இருக்கு சும்மா ஒரு பவுடர் மாதிரி மேலே இருக்க அழுக்கு எடுக்க நம்ம தோட்டம்ல சும்மா லைட்டாக பவுடர் எடுத்து மேலே ஒட்டி இருக்க அழுக்கு இந்த குறுக்கார எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னெண்ணெய் போட்டுருக்கோம்ல அது போட்டுருக்கோம் பவுடர் போட்டோம்னா எல்லாம் எடுத்துரும் ரொம்ப நேரத்துக்கு ஷைனிங்கே அப்படியே இருக்கும் சும்மா சாதாரண வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல்லாக எடுத்துனோம் ஏன் கரெக்டாக இருந்தால் நல்லா பிரைட்டாக தெரியும் வேலை செய்யக்கூடாது உங்களுக்காக சும்மா ஒரு லைட்டாக ஒரு பால் அம்மா வேலை செய்ய மாட்டாங்க தெரியுமா அது கிடையாது. ஒரு 200 விவசாயிங்க வராங்க. அந்த 200 விவசாயிகளும் அவங்க விளைபொருள் எடுத்துட்டு வருவாங்களா, அந்த விளைபொருளை வந்து ஒரு இடத்துல விற்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் எடுத்து ஒவ்வொரு அதுக்கு ஒரு லாட் அலாட் பண்ணுவோம். 1ல இருந்து இது மாதிரி கண்டிப்பா அந்த அதை அவங்க எடுத்துட்டு வந்த விளைபொருளுக்கு யார் அதிக விலை கேட்டுருக்காங்களோ அதை டிக்ளேர் பண்ணுவோம். அதை முடிவு செய்வோம் இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். சந்தேகம் தான் கேளுங்கப்பா, சந்தேகம் தான் கேளுங்க. இது ஏன் தனியார்ல வைக்க மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க கேட்குறீங்களா? யாராவது இப்ப இதே இந்த விளைபொருள் வாங்குறாங்க இல்லையா, வெளியில வாங்குறாங்க இல்லையா, வெளி மார்க்கெட்ல வாங்குறாங்க இல்லையா, அங்க வாங்குறதுக்கு இங்க வாங்குறது என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுங்களா? அங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்க ஒரு வியாபாரினா இருப்பாங்க, அவங்க சொல்ற விலை ஒண்ணுதான். இங்க 50 பேர் விலை, ஒரு பொருளுக்கு விலையை 50 பேர் போடுவாங்க. அப்ப யாரை அதிக விலை கேட்கிறாங்களோ அதிக லாபம் கிடைக்கும், அதிக விலை கிடைக்கும். வெரி குட். யார் சொல்லுங்க? சூப்பர். பட்டா இருக்கு. பட்டா மட்டும் இருந்தா போதுமா உங்க வீட்டு இடத்துக்கு? சரி சார். பத்திரம். பத்திரங்கிறது அது என்ன? பத்திரம்னா என்ன? ஓனர். ஓனர்னா எப்படி? ஓனர் என்ன சொல்லுவீங்க? உரிமையாளர். அந்த உரிமையாளர்ங்கிறது எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? சரி, பத்திரம். அந்த பத்திரம் இப்போ நீங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு இடத்த நீங்களோ பிற்காலத்துல நீங்க வாங்குவீங்க. இப்போ வரைக்கும் உங்க அப்பாவோ இல்லை உங்க அம்மாவோ இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அது மாதிரி யாராவது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கும்போது ஒரு பத்திரம் பதிவு கொண்டு வந்தீங்களா, அந்த பதிவு அலுவலகம் தான் இது. சரியா? பத்திரம் மட்டும் இங்க பண்றது கிடையாது. அந்த பத்திரம் ஏற்கனவே பதிவு பண்ண பத்திரம், அதை நீங்க பாக்குறதுக்கு வில்லங்க சான்று அப்படிங்கிறதும் என்ன பண்ணுவோம், இங்கதான் எடுக்கணும். வில்லங்க சான்று, அப்புறம் உங்களோட பிறப்பு இறப்பு பதிவு இருக்குல்ல, பர்த் சர்டிஃபிகேட், அது எங்க வாங்குறது? தாலுகா ஆபீஸ்ல வாங்கலாம், பிஓ கிட்ட வாங்கலாம். அப்புறம் வேற எங்க கிடைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்? வேற எங்க? வெரி குட். யார் சொல்லுங்க?
வெரி குட் சூப்பர். நகராட்சி அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களில் தான் வந்து விஏஓ ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில், நகராட்சியிலலாம் அந்த வந்து பிறப்பு இறப்பு பதிவேடை வந்து பராமரிப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் உள்ள பதிவேடு எல்லாத்தையுமே இங்கே நம்மளோட ஆஃபீஸில் தான் வந்து என்ன பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு மேலே உள்ள பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு பிறப்பு இறப்பு ஏதாவது பதிஞ்ச ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா இங்கே தான் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன, ஒரு பத்திரம் வந்து பதிஞ்சிருக்கீங்க. உங்க அப்பா வந்து ஒரு பத்திரம் வந்து பதிகிறாரு. இன்கேஸ் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பத்திரத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெராக்ஸ். வெரி குட். ஜெராக்ஸ் நீங்க பதிகிறீங்களா பத்திரம், இது வந்து ஒரு டாக்குமெண்ட். சரியா? பத்திரம் ஆவணம் தமிழ்ல வந்து எப்படி சொல்றது? ஆவணம். இதுல வந்து எழுதி யார்கிட்ட இருந்து வாங்குறோம், யாருக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து யார் ஒரு 2 சாட்சி வரணும். இங்க எல்லாரோட டீட்டெயிலும் வேணும். அதே மாதிரி என்ன ஊரு, எந்த சொத்து, அதுக்குன்னு வந்து இப்போ வந்து பதிய வரோம் அப்படின்னா சும்மா வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போயிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், வாங்குற சொத்துக்கு பணம் கட்டணும். சரியா? சரியா? இது பேர் என்னது? இது பேர் ஸ்டாம்ப். தமிழ்ல வந்து முத்திரை. கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க முத்திரை தரும் பதிவு கட்டணமும் நீங்க வந்து செலுத்தி தான் என்ன பண்ணணும், ஒரு இடத்த வந்து வாங்க முடியும். சரியா? இப்போ இன்கேஸ் இந்த பத்திரம் வந்து எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜெராக்ஸ். தமிழ்ல வந்து என்ன சொல்றோம், தூய தமிழ்ல எப்படி சொல்றது? நகல். நகல். சரியா? இப்போ நீங்க பதிகிற ஒரு பத்திரம், இந்த பத்திரம் வந்து இன்னும் பதியல, இதுல வெறும் கையெழுத்து மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இந்த பத்திரம் நம்பரு சீல் எதுவுமே இருக்காது. இது இன்னும் பதியாத பத்திரம். இங்க வந்து நம்ம பதிஞ்சு இது வந்து பதிவு. சரியா? இங்கே ஆபீஸ் இது, இங்கே ஆபீஸ் இது, இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த பத்திரத்தை வந்து கையெழுத்து வாங்க ஒரு படி என்ன பண்ணுவோம், இந்த சிஸ்டத்தில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நாங்கள் வந்து நெட்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்கேஸ் உங்கள் டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லை வேறு எதுக்காக தேவைங்கும் போது எப்படி நகல் போட்டு பார்க்கணும்னா அப்போ இந்த நம்பரை வச்சு நீங்கள் நகல் போட்டு இங்கே எடுத்துக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? நகல், வில்லங்கம், பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம்.